வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுறேன். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திமுகவின் மூத்த தலைவரும், அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளருமான ஆர்.எஸ். பாரதி அவருடைய கட்சி கூட்டத்தில் பேசும்போது, அந்த அம்மாவே போயிடுச்சு. இப்போ அந்த அம்மா உணவகத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்னு பேசியிருக்காரு. அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போறேன். மதிய உணவு திட்டம்னா நம்முடைய நினைவுக்கு வருபவர் காமராஜர். அதேபோல் சத்துணவுன்னா எம்ஜிஆர் அவர்கள் தான் நினைவுக்கு வருவார். அம்மா உணவகம் என்றாலே செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் நம் கண்முன்னே வருவார். அம்மா உணவகம் தொடங்கப்பட்ட போது செல்வி ஜெயலலிதா அவர்களே நேரில் வந்து தாய்மை உணர்வோடு எல்லோருக்கும் பரிமாறிட்டு அவங்களும் அங்கே சாப்பிட்டாங்க. இந்த திட்டத்தை அவங்க எதற்கு தொடங்கினாங்கன்னா, குறைந்த விலையில் தரமான உணவு ஏழை எளிய மக்கள் சாப்பிடணும்னு தான் தொடங்கப்பட்டது தான் இந்த அம்மா உணவகம். 2013 மார்ச் 19ஆம் தேதி சென்னை சாந்தோமில் மலிவு விலை உணவகத்தை தொடங்கி வைத்தார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அதே நாளில் 15 உணவகங்கள் தொடங்கப்பட்டது சென்னையில். காலை உணவாக இட்லி, பொங்கல்